ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளோட ஃபார்ம் ஃப்ரெஷ் ஹார்வெஸ்டிங்கை பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட வாட்டர் ஆப்பிள் தாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நானுமே அதை பறித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கிறேன். இன்றைக்கி ஹாலிடே இல்லையா, சண்டே. அதனால் எங்கே வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கடன்னு சொல்லிவிட்டு ஃபார்முக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஃபார்மில் வந்து இன்றைக்கி இந்த ஹார்வெஸ்டிங்கை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு சந்தோஷங்க. மன திருப்தி. உண்மையாகவே நான் சாதித்ததா எனக்கு ஒரு தெம்பு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதெல்லாம் பல நாள் கனவெல்லாம், எத்தனை வருஷம் கனவு தெரியுமாங்க இதெல்லாம். இது நினைவானதுக்கு தேங்க் காட். உண்மையாகவே இது கடவுளோட கிருபை, என்னால் ஆனது கிடையாதுங்க. இதில் எக்ஸ்பெஷலி இன்னும் சொல்ல போனோன்னா, நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆனாலும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணுங்க. நான் அப்படி தாங்க, 1 வருஷம் 2 வருஷம்லாம் நான் வெயிட் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட 16-17 வருஷம் இந்த ஒரு இதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் உங்களோட நம்பிக்கையை தளர விடாதீங்க. உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கான குறித்த நேரத்தில் கடவுள் அதை உங்களுக்கு அழகாக நடத்தி தருவாங்க. அப்படி தான் எனக்கும் நடத்தி தந்துருக்குறாங்கங்க. ஸோ அதனால் காத்திருக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியங்க. அதனால் இப்போ நானும் என்னோடய ஆண்டியும் காலையிலேயே வந்தாச்சு. என்னென்னா அறுவடை பண்ணுறதுக்கு. பாவங்க, அவங்க பொங்கல்லேருந்து எனக்காக ஃபார்மில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னு கேட்டானா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், வேலை இருக்குது, வேலைக்கு போகணும், அந்த வேலை இந்த வேலைன்றதெல்லாம் இருக்குன்றதுனால அவங்க பாவம் என்னென்னா அங்கேயே இருந்து எனக்கு எல்லா வேலையுமே பார்த்து கொடுத்தாங்க. அதாவது அங்கே குட்டி குட்டி கல்லெல்லாம் கூட, ஏன்னா குட்டி கல் இருந்தால் செடி வளராதுன்னுட்டு ஃபுல்லாகவே என்னோடய ஃபார்மை தனி ஒரு ஆளாக இருந்தால் அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் அதை கிளியர் பண்ணியிருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட்டு தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் நடுறதுக்கான அமைப்புகள், செட்டப்பு எல்லாமே அவங்க எனக்கு அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. ரியலி லவ் யூ ஆண்டி. தேங்க்யூ பாப்பிமா, தேங்க்யூ வெரி மச். அவங்க இல்லைன்னா உண்மையாக நான் இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்க முடியாது அந்த ஃபார்மை. அவங்க எனக்காக டைம் எடுத்து, அவங்க அவ்வளோ காலையிலே கிளம்பிடுவாங்க. ஃபுல் டே அவங்க அப்படி அங்கேயே இருப்பாங்க. நைட்டு போய் அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ நீட்டாக அதை பார்த்து எனக்கு அந்த கல்லுகளெல்லாம் பொறுக்கி கொக்கோவோட அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாப்பிமா, லவ் யூ. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் சரி, அவங்க இருக்கும்போதே அந்த அறுவடையை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களும் காலையிலே வந்து அந்த அறுவடையை பண்ணிட்டோம். உண்மையாகவே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே மார்னிங் இந்த வாட்டர் ஆப்பிள் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வாட்டர் ஆப்பிள். பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட அறுவடை பண்ணியிருக்கோம் நம்ம வர நாட்களில். ஐ ஹோப் இன்னும் பிஞ்செல்லாம் இருக்குது. ஐ ஹோப் நிறைய அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு. உண்மையாகவே எனக்கு ஒரு மன திருப்தி போதுங்க. எனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு இது பழம். ரொம்ப செம இனிப்பாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க வாட்டர் ஆப்பிள் சல்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு. சல்லுன்னே இல்லைங்க, நல்லா இனிப்பாக இருந்துச்சு இந்த பழம். ஸோ இது ஒரு வகையில் சேர்ந்த வாட்டர் ஆப்பிள். பார்ப்போம், இன்னும் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. அதில் எது பெஸ்ட் வெரைட்டியோ நம்ம அதை தரையில் இறக்கிடலாம். இது ஒரு பழம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50 கிராம் கிட்ட இருந்ததுங்க. 2 பழம் காலையில் நான் சாப்பிடும்போது எனக்கு வயிறு திம்முன்னு ஆகிப்போச்சு. சூப்பராக இருக்குது. இதுதான் பாருங்கள், இதுக்குள்ளே விதைகள் இருந்துச்சு. ஒரு 2 விதை இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இதுக்கு உப்பு மிளகாலாம் எதுவும் போட்டு சாப்பிட வேண்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஜூஸியாக, வாட்ரியாக, அது எப்படி க்ரன்ச்சியாக, டெண்டரியாக அப்படின்லாம் என்னென்னோ வர்ணிச்சிட்டு போகலாங்க. அப்படி இருந்தது. தேங்க் காட். உண்மையாக நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். இது வந்து ருத்ரன் நேற்று அவங்க ஒய்ஃபோட என்னை பார்க்க வந்திருந்தார். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அதை கீரை ஸ்பெஷலிஸ்ட் அவர் கிட்டத்தட்ட இந்த அழிந்து வர கீரைகளெல்லாம் வந்து காப்பாற்றணுன்ற ஒரு புதிய தொலைநோக்கு பார்வையுடன் அப்படி சொல்கிறது, அதை தேடல் தேடிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் நேற்று என்னை வேறு ஒரு விஷயமாக மீட் பண்ண வந்தப்போ, ஒய்ஃபும் அவரும் வந்தப்போ
எனக்கு இந்த கீரைகளும் கறிப்பலை அண்டு பப்பாயா அது அவரோட ஃபார்மில் வந்து காய்ச்சது, அதை எடுத்துகிட்டு வந்து தந்தார். நடுவில் இருக்கிறது வழக்கம் போல் நம்ம மாடி தோட்டத்தோட அழகி தான். டிசம்பர் வீக், அதாவது மந்த் ஆஃப் த குவீன் அவங்க, அதனால் பூத்து தள்ளிட்டு இருக்கிறாங்க கலர் கலராக. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களும் உங்களோட சண்டேயை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாக ஃபார்ம் ஃப்ரெஷ் அண்ட் மாடி ஃப்ரெஷ் அறுவடை ஹாப்பியோ ஹாப்பி. ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர்.